இனி போலீஸ் அதிகாரியோ கவர்மெண்ட் அதிகாரியோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கோர்ட்டு கேஸ் அலையணும்னு அவசியம் இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஈஸி தான். ஏன்னா புதுக்கோட்டையில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. புதுக்கோட்டையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு. அந்த மாவட்டத்தை சேர்ந்த 5 பேர் வந்து அந்த ஸ்டேஷனில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு ஆர்டிஐ ஆக்ட் கீழே ஒரு மனு போட்டிருந்தாங்க. இதில் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராலையும் எஸ்ஐயாலையும் சரியாக பதில் சொல்ல முடியலை. இதனால் கோபமான அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் அந்த 5 பேரையும் கூப்பிட்டு கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதில் காயமடைஞ்ச அந்த 2 பேர் வந்து புதுக்கோட்டை ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள டாக்டர் வந்து அவங்களுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமையே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இதில் பாதிக்கப்பட்ட அந்த 5 பேரும் அந்த டாக்டர், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் 3 பேருக்கு எதிராக ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை விசாரித்து அந்த கமிஷன் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்டருந்து 2 லட்சம், எஸ்ஐட்டிருந்து 2 லட்சம், டாக்டர்கிட்டருந்து 1 லட்சம்னு மொத்தம் 5 லட்சம் இழப்பீடு வாங்கி அதை பாதிக்கப்பட்ட அந்த 5 நம்பருக்கும் தலா 1 லட்சமாக பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. ஸோ இனி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்க மனித உரிமை மீறல்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி போலீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவசியம் இல்லை, கோர்ட்டு கேஸ் அலையணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலே போதும், மற்ற எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஏங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா என்னன்னே எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த ஒரு வார்த்தையை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இதில் போய் எப்படிங்க நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதுக்கும் வழி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹியூமன் ரைட், மனித உரிமைனா என்ன, எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஹியூமன் ரைட்ஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் படி மனித உரிமை மீறல்னா என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தாலும் நீதிமன்றத்தாலும் ஒருத்தருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகள் மீறப்படுதுன்னா அதுதான் மனித உரிமை மீறல். உதாரணத்துக்கு ஒருத்தரை இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணுறது, சட்டவிரோதமாக அடைச்சி வைக்கிறது, கஸ்டடியில் வச்சு டார்ச்சர் பண்ணுறது, சாகடிக்கிறது, அப்புறம் ஜெயிலில் இருக்கிற கைதிகளாக டார்ச்சர் பண்ணுறது, ஃபேக் என்கவுண்டர், இந்த மாதிரி போலீஸ் பண்ணுற மனித உரிமை மீறல்கள். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பட்டா வழங்க மறுக்கிற மனித உரிமை மீறல், அப்புறம் கொத்தடிமை வேலை, சைல்டு லேபர், சைல்டு மேரேஜ்னு இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் நடத்தப்படுற மனித உரிமை மீறல்கள், அப்புறம் டவுரி டெத், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுற மனித உரிமை மீறல்கள். இந்த மாதிரி நிறைய மனித உரிமை மீறல்கள் பற்றிலாம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கும். அதே மாதிரி நேஷனல் லெவலில் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம்னு ஒன்று இருக்கும். இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹெட்டாக இருப்பார். தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி ஹெட்டாக இருப்பார். சரி, இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் எந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா செல்லாமல் போய்டும் அப்படின்னா, இப்போ ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு, அது நடந்து 1 வருஷத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். 1 வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணால் செல்லாமல் போய்டும். அப்புறம் ஃபேக்கு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அதுக்கப்புறம் இந்த பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், சம்பள பிரச்சனை, இதை தவிர்த்து வரக்கூடிய சர்வீஸ் மேட்டர் ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் பண்ணால், அதுக்கப்புறம் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட், குடும்ப தகராறுன்னு இதை தவிர்த்து வரக்கூடிய சொத்து ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணால் செல்லாமல் போயிடும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நம்ம நேரில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா hrcnet.nic.in அப்படிங்கிற ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட வெப்சைட்டில் போய் இங்கே லார்ஜ் கம்ப்ளைண்ட்டில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க மட்டுமே கம்ப்ளைண்ட் பண்ண அவசியம் இல்லை, பாதிக்கப்பட்டவங்க சார்பாக வேறு யாருனாலும் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பாதிக்கப்பட்டவங்க டீட்டெயில்ஸ், கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் யார் மனித உரிமை மீறல் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறம் அந்த மனித உரிமை மீறல் எப்போ எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற தெளிவான விளக்கம் கொடுக்கணும். முக்கியமாக அந்த தப்பு பண்ணாங்கல்ல அவங்கள்ட்ட என்ன மாதிரியான ரிலீஃப் கேட்குறோம், அதாவது பணம் கேட்குறோமா இல்லை அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோமோ அதை நம்ம தெளிவாக சொல்லணும். சில நேரங்களில் இப்போ ஏதாவது ஒரு மனித உரிமை மீறல் நடந்துருச்சு அப்படின்னா, அது நடந்து பெரிய விஷயமாகி சோஷியல் மீடியாவில் நியூஸ்லாம் பெரிய விஷயமா பேசப்படுது அப்படின்னா, இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களே தானாகவே அது ஒரு கேஸாக எடுத்து விசாரிப்பாங்க. இல்லை எனக்கு ஆன்லைன்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியல அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட 14433 இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் போட்டு சொல்லலாம். இல்லைனா தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இவங்களோட அட்ரஸ்க்கு, ஸ்க்ரீனில் தெரியுற இந்த அட்ரஸ்க்கு நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கம்ப்ளைண்ட் எழுதி எவிடன்ஸ் ப்ரூஃபெல்லாம் சேர்த்து வச்சு போஸ்ட்லேயே நம்ம கம்ப்ளைண்ட்டும் அனுப்பலாம். ஆனால் தேசிய மனித உரிமை ஆணையமோ இல்லை மாநில மனித உரிமை ஆணையமோ ஒரு கேஸில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அது இறுதி கிடையாது. அந்த கேஸ் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட அந்த கேஸை எடுத்து அதை கவர்மெண்ட் கவனத்துக்கும், நீதிமன்ற கவனத்துக்கும், மக்கள் கவனத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறதும் எங்களோட ஒரு முக்கியமான வேலை. அதில் ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அது இறுதி கிடையாது. அந்த உத்தரவு ஒரு ரெக்கமெண்டேஷனாக கவர்மெண்ட்டுக்கும் நீதிமன்றத்துக்கும் அவங்க அனுப்பி வைக்கலாம். மற்றபடி உலக அளவில் ஒரு போர் நடக்குது, அதில் மனித உரிமை மீறல்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதை பற்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கும், ஓட்டெடுப்பு நடத்துவாங்க, வாக்கெடுப்புலாம் நடத்துவாங்க. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றியும் மனித உரிமைகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மக்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஸோ இது எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துறதும் நம்மளோட கடமை. ஆனாலும் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா இந்த விதிமுறைகள்லாம் மீறப்படுற வரைக்கும் இந்த மனித உரிமை மீறல்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா
இந்த 2022 2023 ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் இந்த மனித உரிமை மீறல் சம்மந்தமாக 79,610 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதெல்லாம் எப்போ குறையும்? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.